உங்க கனவை சொல்லுங்க என்ற திட்டத்தை இன்று தொடங்கி வைக்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். தமிழ்நாட்டில் உள்ள 1,91,00,000 குடும்பங்களை நேரில் சந்தித்து கனவுகளை அறிய ஏற்பாடு. விஜயின் ஜனநாயகன் படத்திற்கு தணிக்கை சான்று கிடைக்குமா? இன்று காலை 10:30 மணிக்கு தீர்ப்பு வழங்குகிறது சென்னை உயர்நீதிமன்றம். தணிக்கை வாரியத்தின் செயல் குறித்து கேள்வி கேட்காமல் மௌனமாக இருப்பது ஏன்? பாஜக அரசை கேள்வி கேட்க விஜய்க்கு அச்சமா என்றும் சிபிஎம் மாநில செயலாளர் பே. சண்முகம் கேள்வி. டிடிவியை கூட்டணியில் சேர்ப்பது பற்றி மறுப்பு தெரிவிக்காத எடப்பாடி பழனிசாமி, சசிகலா ஓ பன்னீர்செல்வத்திற்கு இடம் இல்லை என திட்டவட்டார். டெல்லியில் அமித்ஷாவுடன் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் சந்திப்பு. மீண்டும் கூட்டணிக்குள் கொண்டு வருவதற்கான பேச்சுவார்த்தை நடைபெற்றதாக தகவல். வங்கக்கடலில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக மாற வாய்ப்பு இல்லை. இன்று மாலை அல்லது இரவு இலங்கை கடலோர பகுதிகளில் கரையை கடக்கக்கூடும் என வானிலை மையம் தகவல். வங்கக்கடல் பகுதியில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தால் ராமேஸ்வரத்தில் கடல் சீற்றம். அக்னி தீர்த்த கடலில் அச்சத்தோடு நீராடும் பக்தர்கள். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தமிழ்நாடு முழுவதும் இன்று முதல் சிறப்பு பேருந்துகள் இயக்கம். 21,535 சிறப்பு பேருந்துகள் உட்பட 34,087 பேருந்துகளை இயக்க நடவடிக்கை. பவானிசாகர் அணையிலிருந்து கீழ்பவானி கால்வாயில் தண்ணீர் திறப்பு. 3 மாவட்டங்களில் 1,03,500 ஏக்கர் விளைநிலங்கள் பாசன வசதி பெறும். கிருஷ்ணகிரி அருகே குந்தாரப்பள்ளி சந்தையில் களை கட்டி ஆடுகள் விற்பனை. சில மணி நேரங்களிலேயே 6 கோடி ரூபாய்க்கு ஆடுகள் விற்பனை. அன்புமணி எடப்பாடி பழனிசாமி கூட்டணி பேசியது நீதிமன்ற அவமதிப்பு என ராமதாஸ் விமர்சனம். தனது தலைமையில் அமைக்கப்படுவதே பாமகவின் கூட்டணி என்றும் திட்டவட்டம். கடலூரில் இன்று தேமுதிகவின் உரிமை மீட்பு மாநாடு. கூட்டணி குறித்த அறிவிப்பு வெளியாகுமா என தொண்டர்கள் எதிர்பார்ப்பு. ஒசூரில் பாஜக மாநில மகளிரணி துணைத் தலைவி கைது. 4,5 கோடி ரூபாய் பண மோசடி புகாரில் போலீசார் நடவடிக்கை. போரூர் வடபழனி இடையே இன்று மெட்ரோ ரயில் சோதனை ஓட்டம். காலை 8 மணி முதல் 11 மணிக்குள் நடத்த மெட்ரோ ரயில் நிர்வாகம் திட்டம். தமிழர்களுக்குள் இருக்கும் போராட்ட குணத்தை காட்டும் படமே பராசக்தி. திருச்சியில் நடைபெற்ற ப்ரமோஷன் நிகழ்ச்சியில் நடிகர் சிவகார்த்திகேயன் பெருமிதம். ஐபேக் அலுவலகத்தில் சோதனையை தடுத்ததாக மம்தா பானர்ஜி மீது அமலாக்கத்துறை வழக்கு தாக்கல். சோதனைக்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்று பிரம்மாண்ட பேரணி நடத்த உள்ளதாக மம்தா அறிவிப்பு. நோய்களை சில நொடிகளில் கண்டறியும் நவீன கருவி பிரான்சில் கண்டுபிடிப்பு. AI நுட்பத்தின் அடிப்படையில் வடிவமைக்கப்பட்டதாக ஆய்வாளர்கள் தகவல். கிரீன்லாந்தை கையகப்படுத்த அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தீவிர திட்டம். தீவு மக்களுக்கு தலா 9 முதல் 90 லட்சம் வரை கொடுக்கலாமா என ஆலோசனை. வெனிசுலா எண்ணெய் வளம் மீதான பேராசையே மதுரோவை சிறைபிடிக்க காரணம்.
அமெரிக்கா மீது தற்காலிக அதிபர் டெல்சி ரோட்ரிக்ஸ் குற்றச்சாட்டு. ஐசிசி டிசம்பர் மாத சிறந்த வீரருக்கான விருது போட்டியில் மிச்சல் ஸ்டார்க் மேற்கிந்திய தீவுகள் அணியின் ஜஸ்டின், நியூசிலாந்தின் ஜேக்கப் ஆகியோரும் இடம் பிடிப்பு.